அதுக்கப்புறம் எடப்பாடி இன்னொன்னு சொன்னாரு, அதை கேளுங்களேன். என்ன சொன்னாரு? உங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு நைட்டு டிபேட் ஓடணும், வேலை இல்லாத 4 பேர்த்த கூப்பிட்டு டிபேட் நடத்தணும். அண்ணாமலை இது சொன்னாரு, எடப்பாடி என்ன அது சொன்னாருன்னு. எடப்பாடி என்ன தெளிவா சொல்லியிருக்காருல்ல, நானும் தெளிவா சொன்னா, சொன்ன இடத்துல ஏடிஎம்கே என்ன குறிப்பிட்டனா, உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டுறதுக்கு நானும் எடப்பாடி என்ன கிடைச்சமா? நீங்க நைட்டு ஓட்டக்கூடிய டிபேட்டுக்கு இந்த அரசியல் விமர்சகர், எந்த அரசியல் கட்சியும் சேராதவர் 2 பேர்த்து கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க 7 இருந்து 9 மணி வரைக்கும் டிபேட் நடத்துறதுக்கு, நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சொன்னதை திருச்சி பேசு. நேத்து நான் பேசினதுல அதிமுக நான் குறிப்பிடல, பாரதிய ஜனதா கட்சியோட நிலையை பத்தி நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏடிஎம்கே பத்தி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுறாங்க. ஏன்னா டிபேட்ல நான் பாக்குறதே இல்ல தலைவா. சொன்னதை நீங்க நல்லவங்க ராஜா, டிபேட்ல நீங்க உட்கார்றதுல உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் தெரியும். டிபேட்ல உட்கார்றவங்களுக்கு என்ன கிரவுண்ட் லெவல் தெரியும்? அரசியல் விமர்சகர்னு போர்வையில போய் பிஜேபி திட்டதா வேலையை வச்சிருக்காங்க. பத்திரிகையாளரும் பல பேர் போய் உட்கார்ந்து இருக்காங்க, சன் டிவில உட்கார்ந்து இருக்காங்க. யார் அவங்க எல்லாம்? அரசியல் விமர்சகர் நடுநிலையா பேசுறாங்களா? அவர்களுக்கு ஒரு தமிழ்நாடு இந்த மாதிரி வந்துடக்கூடாது, டிஎம்கே ஜெயிக்கணும், அது எந்த மாதிரி கூட்டணி வரணும்னு அரசியல் விமர்சகரே முடிவு பண்றாரு. அதுக்கு எப்படி நானும் எடப்பாடி அண்ணன் அவர்களும் தொடர்ந்து பேச முடியும்? ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு கிரவுண்ட் தெரியும், மேல உட்கார்றவங்களுக்கு என்ன கிரவுண்ட் தெரியும்? அவங்க வீதி வீதியா வர்றாங்களா? ஏசி ரூம்லுக்கு வந்து ஒரு காலம் எழுதுறாங்க பத்திரிகையில, அதை தவிர என்ன தெரியும் அரசியல் விமர்சகருக்கு? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, உண்மைங்கன்னா